Yagel Ministries presents ஜீவனை பேசு. Speak life. Hallelujah. Praise the Lord. ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை திரும்பவும் சந்திப்பதில் நாங்கள் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கைகள், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய தீர்மானங்கள், கர்த்தருக்குள்ள ஆவியில் நீங்கள் பலப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் கேட்கும்பொழுது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பாருங்கள், இந்த நாளிலும் கூட நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முன்பாக நம்ம ஜெபித்து இந்த காரியத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். வாங்க, என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா, நீர் கொடுத்த இந்த ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவரே, உம்முடைய குடும்பத்தினர்களை நாங்கள் சந்திப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். ஆண்டவரே, நன்றி ராஜா. அப்பா, நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, வார்த்தையில் இவர்கள் ஒவ்வொரு நாளும் பலப்படும்படியாய், ஜீவனை தெரிந்து கொண்டு அதையே பேசும்படியாய் நீர் கொடுத்திருக்கிற எல்லா தருணங்களுக்காகவும், ஸ்லாக்கியங்களுக்காகவும், கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, சிலுவையில் நீர் முடித்த காரியங்களையும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே, சுவிசேஷமாய் எங்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகுகிறவர்களாக இருக்கும்படியாய் நீர் எங்களை அழைத்த அழைப்புக்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பா, எங்களோடு நீங்கள் பேசுங்க. சுவிசேஷத்தினாலே எங்களை நீர் எவ்வளவாய் நீர் ஈன்று இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு, அந்த சுவிசேஷத்தை நாங்கள் உலகத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல எவ்வளவு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறோம் என்பதை கற்றுக்கொண்டு அப்பா, அந்த வழியில் எங்களை நீர் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய முழுமையான ஊழியத்துக்கு நீர் மட்டுமே செய்யக்கூடிய ஊழியத்தை நீர் செய்யும்படியாய் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போகிற நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய சுவிசேஷத்தின் அடையாளமே என் தேவநீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு என்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நேரத்தில் கூட வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சுவிசேஷத்தை பற்றி இந்த நாளில் உங்களிடம் நான் பேசணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். அப்பா இதை ரொம்ப நாளாக என்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ சுவிசேஷனா என்னன்னு நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை, அப்படி தானே? நம்ம பிறக்கும் போதுலேருந்தே அதை கேட்டு தான் நம்ம பிறந்தே இருப்போம். நம்ம வீடுங்களில் கூட பாருங்கள், நிறைய பேருக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லும் போது அதோட பிளட்லேயே நமக்கு ஊறி போன கலந்திருக்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய காரியங்களை நம்ம இப்பேற்பட்ட நாட்களில் கேட்குறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். கிருபையை பற்றி அதிகமாக இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கிருபையில் கிறிஸ்து முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறோம், இப்போ நம்ம நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்லை, நம்ம கிருபை கீழே இருக்கிறோம் அப்படின்னு இப்போலாம் சொல்கிறாங்களே. அப்போ கற்றுக் கொடுத்தது என்ன? நம்மளோட தாத்தா பாட்டி காலங்களை நம்ம நிறைய கேட்டறிந்திருப்போம். இன்றைக்கு இப்படி சொல்கிறாங்களே, நம்மளுடைய பழைய சர்ச்சில் முன்னாடியெல்லாம் பேசினப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த மாதிரி காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்க. சிலதெல்லாம் புரிய மாட்டேங்குது, இது விளங்க மாட்டேங்குது. சிலர் என்ன சொல்லிடுவாங்க, இது கடைசி காலங்க, இப்படித்தான் இருக்கும், நம்ம தான் எப்படி இருக்கணும் அப்படியும் சொல்கிறதையும் நம்ம கேட்குறோம். ஆனால் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இதே தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம், கடைசி காலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வசனங்களை, வார்த்தைகளை கேட்கும் போது நிறைய குழப்பங்கள் ஏற்படலாம். இந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தெளிவான சிந்தை தேவை. பாருங்கள், தெளிவான சிந்தை. ஸோ சத்தியம் என்ன, சுவிசேஷம் என்ன, சுவிசேஷம் எதற்கு காலகட்டத்தில் பேச பேச அது அப்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற எல்லா குழப்பங்களுக்கும் இன்றைக்கு ஒரு நல்ல தீர்வை, நல்ல ஒரு விளக்கத்தை ஆவியானவர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. அதுதான் இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சுவிசேஷத்தை சொல்லும் போதே நமக்கு முதல்ல சுவிசேஷம் அப்படின்னா என்னன்னா குட் நியூஸ். இது எல்லாருக்குமே தெரியும், நல்ல செய்தி. ஒரு ராஜா ஒரு நாட்டை கைப்பிடிச்சு அதை பற்றி கொண்டு அதை வந்துட்டு ஜெயிச்சுட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வரும்போது அப்போது சுவிசேஷம் சொல்லிகிட்டே வருவான். நற்செய்தி. என்ன நற்செய்தி? நம்ம ஜெயிச்சிட்டோம், கொடி ஏற்றிட்டோம், நம்ம தோக்கலை அப்படின்னு அதை கத்திக்கிட்டே வருவாங்க. இந்த ரோம ஆட்சிகளை, அந்த கொடுங்கோல் ஆட்சி, அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு நம்மளுடைய வேத ஆராய்ச்சி பண்ணும் போதெல்லாம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சுவிசேஷம்னா குட் நியூஸ்னால் என்ன குட் நியூஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு வேதத்தின் அடிப்படையில் முதல் சொல்லி கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன். இவர் தான் என்ன பண்ணுறாரு, இயேசுவோடைய கசின் பிரதரு, வனாந்திரத்தில் வழியே உண்டாக்குகிறாராக இருக்கிறாரு. இவர் எப்படி இருக்கிறாராம், தூதன் காப்ரியேல் சகரியாவை சந்திச்சு
இதோ உன்னோட ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு வயசான காலத்தில், அதாவது எக்ஸாக்டாக ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 6 மாதம் முன்னாடி தான் இவர் வந்து உருவாகணும், பிறக்கணுன்ற அந்த உலக அந்த நியதியில் அவர் வெயிட் பண்ணி கரெக்டாக அப்போ தான் கர்ப்பம் தரிக்கணும் எலிசபெத்துன்றத அந்த டைம்லைன் கரெக்டாக வெயிட் பண்ணி அப்போது இவர் ஆசாரியத்துவத்தில் இருக்கும்போது இவர் போய் சந்தித்து இப்போ சொல்கிறாரு, உன்னோட மனைவி நல்ல ஒரு பேரு காலத்தில் ஒரு ஆண் மகனை பெற்றுக்கொள்வா. அது எப்படி ஆகும்னு ஒரு கொஸ்டின் பண்ணி டவுட் பண்ணி கேட்டதுமே என்ன ஆகிடுது, இவரோட வாய் மியூட் ஆகிடுது. என்ன, நீ எப்படி தேவ சமூகத்துலேருந்து வந்திருக்கிற என்ன கொஸ்டின் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து வாய் அடைச்சிடுறாரு. அப்போது யோவான் ஸ்நானகன் பிறந்து கரெக்டாக அவருக்கு பேர் வைக்கிற நேரத்தில் சகரியாவோட வாய் திறக்கப்படுது. இதெல்லாம் நமக்கு தெரிந்த கதைகள், அதனால தான் வேகமாக சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த யோவான் ஸ்நானகன் வந்துட்டு காஸ்பெல் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல சொல்கிறார், அங்கே இருக்கிற யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அங்கே இருக்கிற கப்பர்நகூமில் இருக்கிறவங்க, ஆண்டவர் அறியாதவங்க, கடினமுள்ள இருதயம் உள்ளவங்களுக்கு சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமாக இருக்குது, கோடாரியானது மரத்தோட வேரில் வைக்கப்பட்டிருக்கு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, நீங்கள் மனம் திரும்புங்கள் அப்படின்ற முதல் காஸ்பலை சொல்கிறாரு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை கொடுக்குறார். ஸோ இவர் கொடுத்த ஞானஸ்நானம், அதாவது இவரும் இவரோட சீஷர்களும், யார், யோவான் ஸ்நானகன், இவங்க கொடுத்ததுக்கும் இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள் கொடுத்த ஞானஸ்தானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்க நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இவங்க வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுக்குறாங்க. இப்போ இவங்க தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்களே, இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களும் ஏன் கொடுக்குறாங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும்ல உங்கள் ஹார்ட்டில், அதுக்கு நான் சொல்கிற பதில் தான் இது. ஸோ இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு சைன் போர்டு மாதிரி இருக்கிறார். எப்படின்னா, ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு சைன் போர்டு, ஒரு நேம் போர்டு இருக்கும்ல, இந்த பக்கம் போனால் இந்த ஊருக்கு வரும், இந்த காரைக்குடி வரும், செங்கோட்டை வரும், வேளச்சேரி வரும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து இயேசு கிறிஸ்துவை பின் பாயிண்ட் பண்ணி காமிக்கிற ஒரு சைன் போர்டாக இருக்கிறாரு. அவர் யாரை குறிப்பிட்றாருன்னா, இயேசு கிறிஸ்து நான் வந்து இவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறது கூட நான் பாத்திரன் கிடையாதுப்பா, இவர் வருகிறவர் என்னிலும் பெரியவர்ப்பா, இவர் வந்து உங்களுக்கு அக்கினியில் ஞானஸ்நானம் கொடுப்பாரு அப்படின்ற நிறைய விஷயங்களை இவர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வரத்துக்கு முன்னாடியே அவரை பற்றி இருக்கிற ஒரு வழியை சொல்லி கொடுக்குற ஒரு டூலாக இருக்கிறாரு. அப்புறம் இவருடைய காலம் முடிந்த பிறகு இவர் அசாசினேட் பண்ணப்படுறாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ முதல் காஸ்பல் சொன்னது யோவான் ஸ்நானகன். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருப்போம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், மனம் திரும்புனா மனதை யார் பக்கமாக திருப்பணும், பிள்ளைகளோட இருதயத்தை பிதாவின் பக்கமாக திருப்புகிற எலியாவின் ஆவியை உடைய இருந்தார் இந்த யோவான் ஸ்நானகன் அப்படின்னு வசனம் தெளிவாக போட்டிருக்கு. மல்கியா லாஸ்ட்டில் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி வருவார், எலியாவின் ஆவியை நான் திரும்ப அனுப்பேன்னு சொல்கிற அதே மனுஷன் இவர் தான். ஸோ இவருடைய சகாப்தம், இவருடைய ஃபஸ்ட்டு காஸ்பிள் செஷன் முடிஞ்ச பிறகு அடுத்து வந்து அந்த ரேலி ஓடுவாங்க தெரியுமா, அப்படி 400 மீட்டர்ஸ் அப்படி ஓடுறப்போ ஒரு ஆள் ஓடி அந்த சின்ன அந்த இது மாதிரி இருக்கும், ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், அடுத்து அவங்க ஒருத்தவங்க அங்கே நின்றுட்டுருப்பாங்க, அந்த ஓடுனா அதை அவங்க கையில் கொடுப்பாங்க, திருப்பம் அவங்க எடுத்து ஓடிட்டு இருப்பாங்க, ஓடி அடுத்த பர்சனுக்கு கொடுப்பாங்க, கடைசியாக போய் ஜெயிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முதல் பர்சன் இல்லாமையும் கடைசி பர்சனால் ஜெயிக்க முடியாது, சரிங்களா? ஸோ கடைசி பர்சன் மட்டும் நான் தான் ஜெயிச்சிட்டேன், இந்த முதல் ஆள்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சுவிசேஷமும் அப்படி தான் பாருங்கள், ஆதி அப்போஸ்தலர் காலத்திலேருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இவர் பின் பாயிண்ட் பண்ணி காமிச்ச இப்போ யார் வந்திருக்கா சீனில், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தார். இவர் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாரு, யோர்தானில் போகிறாரு, யோவான் ஸ்நானகன் தான் ஞானஸ்தானமே கொடுக்குறாரு. நீங்கள் கூட யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட ஓன் கசின் இருக்கிறாங்க, நம்மளோட 6 மாதம் தான் பெரியவங்களாக இருக்கிறாங்க. இவர் யார், காட், ஜீசஸ் கிரைஸ்ட் பரத்துலேருந்து வந்தவர். ஆனால் எல்லாரும் பார்க்கும்போது தன்னையே தாழ்த்தி முழங்கால் படிட்டு இப்பொழுது இந்த காரியங்கள் நிறைவேறும்படி இதை செய்ய அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி தாழ்த்தி அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அவர் கரை இறங்கும் போது அவர் ப்ரே பண்ணுறாராம். அப்பொழுது வானம் திறக்கப்படுதான். அப்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா சத்தமாக பேசுகிறாராம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் இப்போ என்ன பண்ணுறாராம், புறாவின் வடிவத்தில் அப்படியே இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஷோல்டர்ஸ் மேலே வந்து அப்படியே உட்கார்றத நம்ம வசனத்தில் படிச்சிருக்கோம். ஸோ ஒரே இடத்துல பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் 3 பேரும் வேறு டைமென்ஷன்லேருந்து செயல்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை ரொம்ப அழகாக நம்மளால் படிக்க முடியும். ஸோ நீங்கள் சொல்லுவாங்கள்ல, ஒரே பர்சன் தான்,
அவர் பிதா தான், அவரே வந்து வேறு மாதிரி இயேசு கிறிஸ்துவாக வந்தார். அப்புறமா அவர் போயிட்ட பிறகு அவருடைய ஆவி அனுப்புனார், அவங்க தான் வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொன்னார்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அப்படி கிடையாது. திருத்துவ தேவனத்தை நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவங்க ஒரே தேவனை நம்ம ஆராதிக்கிறவர்களாக, ஒன் காட். என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டான்னு சொன்ன அதை ஒன்றான மெய் தேவனாகிய அவரை, அவர் அனுப்பின குமாரனை நமக்காக இன்றும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். மறுபடியும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, நம்ம 3 பேரையும் நம்ம டிஃப்ரெண்ட் என்டிட்டி, தனித்தனிப்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்கள், டிஃப்ரெண்ட் என்டிட்டியாக இருக்கிறாங்க. அவங்கள நம்ம ஒன்றாய் சேர்ந்து ஒரே தேவன் பிதாவை நாம் துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறாருனா பிதா அறிமுகப்படுத்துகிறார். என்னன்ட்டு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு இவருடைய காஸ்பல் சொல்கிற அந்த நாளை பிதா அரங்கேற்றுகிறார். சரிங்களா? ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, இவர் சுவிசேஷம் சொல்ல பிரசங்கிக்க போகும்போது போகிற வழியில் தான் என்ன பண்ணுறாரு, சீஷர்களை தமக்காக தெரிந்து கொள்கிறாரு. அதுக்கப்புறம் போகிற இடத்துல எல்லாம் அற்புதங்களை அடையாளங்களெல்லாம் செய்கிறாரு. பிணியாளிகளை நோயாளிகளை எல்லாரையும் சுகமாக்குறாரு. பரிசுத்த ஆவியானவருடைய பற்றி வருங்காலத்தை பற்றி நடக்கிறத சொல்கிறாரு. அடுத்து வந்துட்டு பிதாவை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ யோவான் ஸ்நானகன் என்ற சைன் போர்டு வந்து வாஸ் டுவர்ட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு சைன் போர்டு யாருக்குன்னா டுவர்ட்ஸ் ஃபாதர். இயேசு வந்து பிதாவை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுறார். என்னன்ட்டு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறார். ஸோ காஸ்பல்னு சொல்லிட்டா ஜீசஸும் அதே தான் ஆரம்பித்தார், மனம் திரும்புங்கள் தான் ஆரம்பித்தார். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னார். அப்புறமா என்ன சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, உப்பாக இருக்கிறீங்க, மலை மேலே இருக்கிற பட்டணமாக இருக்கிறீங்க, நீங்கள் மறைந்திருக்க முடியாது, நீங்கள் வந்து இப்படி தான் மன்னிக்கணும், இப்படி தான் ஒருவனும் ஒரு மனைவியோடு தான் இருக்கணும், இப்படி தான் நீங்கள் நேசிக்கணும், இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும், இப்படி தான் கனப்படுத்தணுன்ற ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி கொடுத்து கொண்டே வரார். எப்படி ஜெபிக்கணும்னு சொல்கிறார். எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு கடைசியாக இப்போ யார்கிட்ட போகிறாரு, பிதாவை காண்பிக்கிறவராக இருக்கிறாரு. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதே எனக்கு மெய்யான போஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து தன்னிச்சையாக சுயமாக நான் எதுவுமே செய்யலைங்க, என் பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் நானும் செய்கிறேன், என் பிதா என்ன செய்கிறாரோ அதை பார்த்து அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இரவெல்லாம் ஜெபித்தாராம், பிதாவோட உறவு கொண்டாராம், பகலெல்லாம் நன்மை செய்கிறவராகவே சிற்றித்திருந்தார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்ட இயேசு கிறிஸ்து இப்போ பிதாவை, யாரோட பிதா, அவருடைய பிதா, நம்மளுடைய பிதா அப்படின்னு கடைசியாக அதையும் சொல்கிறார். நான் நம்மளுடைய பிதாவிடத்தில் போகிறேன் அப்படின்ட்டு பரமேறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார் பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட பிதாவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். எப்படி, பிதாவுடைய மடியில் இருக்கிற குமாரனை அல்லாமல் பிதாவை ஒருவரும் கண்டதில்லைன்னு வசனம் போட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போது மோசே சொன்ன பிதா யாரு, சாமுவேல் சொன்ன பிதா யாரு, யோசுவா சொன்ன பிதா யாரு, தாவீது சொன்ன பிதா யாரு, சாமுவேல், சாலமோன் இவங்கெல்லாம் சொன்ன பிதா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அந்த காலத்தில் பங்கு பங்காக வகை வகையாக தம்மை குறித்து அங்கங்கே பார்ட்ஸ் அண்ட் பீசஸாக, பிட்ஸ் அண்ட் பீசஸாக அங்கங்கே பிதா தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சிருக்கோம். ஒரு குருடன் வந்து ஒரு யானையை தடவி பார்க்குறான். அதை பார்க்கும்போது எப்படி இருக்கான், ஒரு பெரிய செவரு மாதிரி இருக்கான். இன்னொரு குருடன் தடவி பார்க்குறான், அது பார்க்குறதுக்கு ஒரு தூண் மாதிரி இருக்கான். இன்னொரு குருடன் தடவி பார்க்குறான், அது என்னமோ ஒரு கொலா பைப் மாதிரி இருக்கான். ஆனால் கண்ணு தெரிஞ்சவன் தூரத்துலேருந்து ஒரு யானையை பார்க்கும்போது இவங்க சொன்னது எல்லாமே சரிதான், இவர் வயிற்று பகுதியை தடவி இருக்காரு, இவர் வந்துட்டு அந்த காலை தடவி இருக்காங்க, இவங்க வாழை தடவி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக, ஒரு கோவக்கார கடவுளா, அடிக்கிறவரா, பழி வாங்குறவரா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்னு சொல்லி கொடுத்தவரா அப்படின்றத நிறைய பரிசுத்தவான்கள் அவங்களோட வைத்த வாக் வித் காட்ல எந்த அளவுக்கு அவங்க தேவனை வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்குறாங்களோ, அவங்களுக்கு எப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டதோ அதை எல்லாவற்றையும் ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரோட துணையை கொண்டு நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதில் எந்த குறையும் இல்லை, எந்த தவறும் இல்லை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காஸ்பலுக்கு அவங்க உண்மையும் உத்தமமாக இருந்திருக்கிறாங்க, ரைட். ஆனால் பிதாவை முழுமையாக அறிந்த இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு பிதாவை முழுமையாக வெளிப்படுத்த முடியுமோ
அதை விட அதிகமாக வேறு யாராலையும் வெளிப்படுத்தியிருக்க முடியாது. கரெக்டு தானே? சொல்லுங்கள். இப்போது நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறோம். இப்போது நம்மளோட கேரக்டர் என்னன்னு வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தெரியுமா, இல்லை எனக்கோ வந்துட்டு போகிற கெஸ்ட்டு அப்படி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தெரியுமா, பெர்மனண்ட் ரெசிடெண்ட்டாக நம்ம கூடவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கூடவே வீட்டிலே இருக்கிறாங்க, அப்போது என் பொண்ணுக்கு என்னை பற்றி அதிகமாக தெரியுதை விட யாரோ வந்து ஒரு நாள் ஜாம் பண்ணிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக தெரியாது இல்லையா? ஸோ ஒரு அம்மா நேச்சர் என்ன, அம்மா எப்போ கோவப்படுவாங்க, அம்மாவுக்கு என்ன வேணும் அப்படின்றது என்னோட மகளுக்கு தான் மற்றவங்களை காட்டிலும் அதிகமாக தெரியும். ஸோ அதே மாதிரி தான் பிதாவுடைய கேரக்டர் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய இருதய துடிப்பு என்ன, அவருடைய ஆசைகள் என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பது இயேசு கிறிஸ்துவை தவிர மற்றவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை பாருங்க. ஸோ இயேசு கிறிஸ்து காண்பிச்ச சைன் போர்டு வந்து இப்போ நேராக யாரை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குன்னா பிதாவை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவருக்காகவே நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க, 33 வருஷத்தில் அவர் வந்து எல்லா இடத்துலையும் என் பிதா என் பிதா என் பிதா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். இதனால தான் வந்து மற்றவங்களுக்கு கூட எரிச்சலானாங்க, என்ன கடவுளை போய் தெய்வத்தை போய் இவர் வந்து பிதான்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு கோவப்பட்டாங்க. அதனால தான் இவரை வந்துட்டு பர்சிக்யூட் பண்ணுறதுக்கு கூட பிளான் பண்ணாங்க. ஸோ அந்த பிதாவை வந்துட்டு நமக்கு பிதாவாக வெளிப்படுத்துகிறார். அது வரைக்கும் பங்காக தான் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. பட் இப்போ வந்து முழுமையாக இவர் தான் ஃபாதர், இவர் தான் ரொம்ப அன்புள்ளவர், இவர்கிட்ட எந்த ஒரு வேற்றுமை நிழலே கிடையாது, அவர் என்ன தான் செய்கிறாரோ நான் தான் அப்படி பார்த்தா செய்கிறேன், இப்போ என்கிட்ட பிதா எதுவுமே வித்ஹோல்ட் பண்ணலை, நானும் உங்ககிட்ட எதுவுமே மறைச்சி வைக்கலை அப்படின்னு முழுமையான பிதாவின் இருதயத்தை வெளிப்படுத்தி காண்பித்து, அதற்காக மட்டும் இல்லை சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்றைக்கு என்ன பண்ணிட்டாராம், மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் போய் உட்காரும் செய்து விட்டார் இயேசு கிறிஸ்து. ஸோ இயேசு கிறிஸ்து அவருடைய ரேலி ஓடி முடியும் போது அந்த காஸ்பலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு சீஷர்கள் இருக்கிறாங்க. முதல்ல யார் வந்தாங்க? 12 பேர். அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க? 70 பேர் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஊழியம் செய்யும் போது 3000, அப்புறம் 5000 அப்படின்ட்டு போய்கிட்டே இருந்தது. சரிங்களா? அப்படியாய் வந்து பிதா என்ன பண்ணாராம், ஒவ்வொரு நாளும் சபையில் விசுவாசிகளை அதிகரித்து கொண்டே இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அப்படி ஆதி திருச்சபை வளர்ந்து கொண்டே இருந்ததுன்னு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த பிதாவை வெளிப்படுத்தின இயேசு பிதா கிட்ட போயிட்டாரு. இப்போ சீஷர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ரேலி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இப்போ என்ன காஸ்பல் சொல்கிறாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, இயேசு கிறிஸ்து என்ற மேசியா பிறந்தார், நீங்கள் இன்னும் கூட அவர் பிறக்க போகிறாரு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவர் ஆல்ரெடி பிறந்துட்டாரு, ஆனால் நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம், ஆனால் பிதா அவரை உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க சாட்சி கொடுத்து அவரை பற்றிய அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை என்ன பண்ணாங்க, பிரசங்கிக்க ஆரம்பித்தாங்க. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கிக்கும் போது அவர் சொன்னார் இல்லையா, சர்ப்பங்களையும் மிதிப்பீர்கள், தேள்களையும் எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவானது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்களா, மரித்தோரை உயிரோடு எழுப்புவீர்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுவீர்கள் அப்படின்ற வசனங்கள் எல்லாம் இவங்க வாழ்க்கையில் அப்படி நிறைவேறுது. நீங்கள் போய் பூமியிலும் எல்லா இடத்துலையும் சமாரியாவில் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் போயிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, நீங்கள் வார்த்தையை பிரசங்கிக்கும் போது சுவிசேஷத்தை சொல்லும்பொழுது நான் வசனத்தை உறுதிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அற்புதங்கள் அடையாளங்கள் இப்போ எப்படி நடக்குது, இயேசு கிறிஸ்து எப்படி அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சாரோ அதே மாதிரி அற்புதங்கள் அடையாளங்கள் இப்போ சீஷர்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அப்போ இவங்க ஆட் ஆன் பண்றாங்க, யோவான் ஸ்நானகனை சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை சொல்றாங்க, பிதாவை சொல்றாங்க, பிதா இயேசு கிறிஸ்துக்கு என்ன செய்தாரு, எப்படி உயிர்த்தெழுந்தார் என்றதை அது வரைக்கும் சொல்லி இப்போ இந்த காஸ்பல் என்ன காஸ்பல்னா, நாம இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகத்தை கைகளை வைக்கிறதுனால இவங்க பகிர்ந்து அளிக்கிறாங்க, வரங்களை பகிர்ந்து அளிச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆவியின் கனி ஆவியின் வரங்கள் செயல்படுது. ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் இப்போ வரங்களும் கனிகளும் வேக வேகமாக செயல்படுது. அந்த டைமில் இப்போ என்ன ஆகுதுன்னா, சீஷர்களுடைய காலம் அந்த ஒரு எண்டுக்கு வந்து இயேசுவை கண்ணால் பார்க்காத முகமுகமாய் சந்திக்காத அப்படின்ற ஒரு பர்சன், சவுலா இருந்தவர் பவுலாக இயேசு
பெயர் கொடுத்து, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு கேட்டு, எப்படி ஏன்பா இப்படி பண்ணுற அப்படின்னு தமஸ்குவுக்கு போகிற வழியில் அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு ஏற்படும் போது சவுல் வந்து பவுலாக பெயர் மாற்றி, இந்த சவுல்ன்ற பேருக்கே தேவனுக்கு கொஞ்சம் பிடிக்காது போலன்னு தெரில, சாரி, குட் நாட் பி. அப்போது அந்த இடத்துல சந்திப்பு ஏற்படுது. அவர் என்ன பண்ணுறாராம், இப்போது அப்போஸ்தலர்களுடைய ஊழியங்கள், சுவிசேஷம் ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள், யோவான் ஸ்நானகனில் ஆரம்பிச்சு அடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அடுத்து சீஷர்கள் அதை தொடர்ந்து செஞ்சு இப்போ யார்கிட்ட வந்துட்டாங்க, அப்போஸ்தலர், பவுல் அப்போஸ்தலர். இருக்கிற எல்லா அப்போஸ்தலர்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான விசேஷமான 13 நிருபங்களை எழுதினவர் அவர். இப்போ என்ன பண்ணுறாராம், இப்போ இந்த காஸ்பலை டேக் ஓவர் பண்ணிட்டார். இப்போது இவர் என்ன பண்ணுறாராம், ஸ்டீஃபனை கொல்லும்போது இவருக்கு வந்து அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா சந்திப்பு ஏற்படுது, முழுமையாக ரட்சிக்க பெற்று. நாமெல்லாம் என்ன பண்ணோம், முழுமையாக ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்து அடுத்த நாள் ஸ்டேஜ் ஏறணும்னு ஆசைப்பட்றோம் இல்லையா? ஆனால் அவர் என்ன பண்ணாராம், அரபு தேசத்துக்கு போயிட்டு தன்னை முகமறியாதவராக ஒழித்து கொண்டு இப்போது கமாலியலோட பாதத்தில் உட்கார்ந்து படித்தவர் இவர். இவருக்கு தெரியாத வசனம் எதுவுமே கிடையாது, எல்லா ஆகமங்கள் நன்றாய் கற்றறிந்தவர். ஸோ இப்போ தனியாக உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறார். ஓ, ஆரம்பத்துலேருந்து சொன்ன இயேசு கிறிஸ்து இவர் தானோ, மேசியா இவர் தானோ, இவர் வந்து இந்த சர்பத்தோடைய இந்த தலையை வந்துட்டு நசுக்குவேன்னு சொன்னார், அது இவர் தானோ, ஓகே, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இவர் தான் ஆசாரியத்துவம் வாய்ந்தவர், யார் ஆபிரகாம் சொன்னவர் இவர் தானோ அப்படின்ட்டு எல்லா பரிசுத்தவான்களும் ஒருத்தரை நோக்கி கை நீட்டிட்டு இருக்குன்னா ஓகே, அது இவர் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றத நன்று அறிந்து கொண்டு எல்லா புள்ளிகளையும் ஒன்றாக சேர்த்து இப்போ புள்ளி வச்சு இப்போ அவருக்கு நல்லா புரியுது. ஓகே, இவ்வளோ செய்து முடித்திருக்கிறாரா இயேசு கிறிஸ்து, பிதாவுடைய அன்பு இதுவாக இருக்கிறதா, ஓ இவங்களுடைய ஆசை இதுவாக தான் இருக்குதா, நாம் யாரா உலக தோற்றத்திற்கு முன்னாடியே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவர்களுடைய சிந்தையில் நாம் இருந்திருக்கிறோம். ஈவன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த எர்த்ஸ் வேர் லேட். அப்படிப்பட்ட ஒரு அன்பான பிள்ளைகளாய் அந்த அப்பாவின் குடும்பத்துக்குள்ள இயேசு ப்ரேயர் பண்ணுறாரு பாருங்க, பிதாவே நீர் எங்கே இருக்கிறீரோ நானும் இருக்கிறேன், நானும் இல்லை என்னுடைய ஜனங்களும் நான் எங்கே இருக்கணும் அங்கேயே இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். நீர் எண்ணில நான் ஒன்னில நம்ம அவங்களுக்குள்ளே இருக்கிறவங்க என்பதை அந்நாளே அவங்க அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு யோவான் 17 ஜெபிக்கிறார். அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ப்ரேயர்ஸ் பாருங்கள். நீங்கள் ஜான் 14, 15, 16, 17 இதெல்லாம் ஸ்ட்ரெச்சாக வீட்டில் உட்காந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்பலோட வல்லமை என்ன, அதோட சாராம்சம் என்ன, அதோட பவர் என்னன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பவுல் அப்போஸ்தலர் நான் வாசிக்கிறேன், எபேசியரில் 2ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஒரு டைமில் அக்கிரமத்தில் பாவத்தில் இருந்த நம்மை என்ன பண்ணாராம், உயிர்ப்பித்தாரு. அடுத்து 7வது வசனம் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆமென். இப்போது கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, நமக்காக மரித்தாரு, பரமேறினாரு, பிதாவுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்துட்டாரு. இப்போ சிலுவையில் இன்னொரு மேட்டர் நடந்திருக்கு. என்னன்னா பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக, வருங்காலத்தில் அதாவது இப்பேற்பட்ட நாட்களில் கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்தினார் இல்லையா, மரித்தாரு, பிதா அவரை உயிரோடு எழுப்பினார். அப்படிப்பட்ட அந்த எழுப்பும்போது நம்மையும் அவரோட கூட எழுப்பி உன்னதங்கள் பரலோகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் பிதா இயேசு கிறிஸ்துவை எந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறாரோ அதே இடத்துல நம்மையும் உட்காரவும் செய்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய நற்செய்தி பாருங்கள், எவ்வளோ பெரிய காஸ்பல். இந்த காஸ்பல் அப்டேட் 2.0 எப்படி இருக்குது பாருங்கள். யோவான் ஸ்நானகன்லேருந்து இப்போ இங்கே வரைக்கும் வந்து எப்பா நீ இங்கே இல்லை, நீ உன்னதத்தில் பிதாவுடைய வலது பாரிசத்தில் அவரோட கூட உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட நற்செய்தியை இந்த நாளில் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் தனியாக இல்லை, திருத்துவ குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கிறீங்க, உங்களை அவரோடு கூட இணைத்திருக்கிறார். வாங்க இதற்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்பா? நன்றி தான் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர், எங்களை எங்கேருந்து எடுத்து வந்து எந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறீர்.
நாங்கள் யாராக இருக்கிறோம், யாருடையவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட உம்மை போலவே இருக்கிறவர்களாக இருக்கும்படியாய் கர்த்தாவே எங்களை நீர் உயிர்ப்பித்தீர் அப்பா. உம்மோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறீர். அப்படிப்பட்ட வாடாத மாசற்ற அழியாத வித்தினாலே நீர் எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசு தான் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வரான். நீர் எங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னீரப்பா. அப்படிப்பட்ட எப்பொழுதுமே எங்களுக்கு நன்மையானதை செய்கிற கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மேன்மையான இடங்களில் உட்கார்ந்து அப்பாவின் இறுதிய துடிப்பு இன்னதென்று அறிந்து நீர் பார்க்கிற விதமாய் அதே கண்ணோட்டத்தில், ராஜ்யத்தின் கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பார்த்து உங்களோடு இசைவாய் இணைந்து ஜீவனை பேசும்படியாய் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரியும் நான் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் நிறைவாய் ஜீவனுக்கு ஏதுவாய் மாறுவதாக என்று ஆசீர்வதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஜீவனை பேச ஆரம்பிங்க. சுவிசேஷத்தின் உன்னத மகிமை இன்னதென்று அறிந்து கொண்டு அந்த லெவலில் செயல்படுவீர்களாக என்று உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. For your prayer request and contact Dr. Crystal Daniel, number 6/29, Bellalar Street, Velachery, Chennai 42, Tamil Nadu. Our phone number 90437 72105. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.